திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷ மாறி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்க மெய் சந்தோஷ இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை மூற்றுமே இந்த வேளையில் சொந்தமாக்கி கொள்ளீராத பெரின்பத்தை அங்கே பெற்று இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை. நீரே பெற்றுக்கொள்ள பாத்திரர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. தப்புமா? 13, 11 முதல் 14 வரை. ஆமென். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. இருந்ததை பார்க்கிலும் அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் தரித்து கொள்ளுவோம். கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வசனம் அல்லேலூயா இங்கே காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் எடுத்து கொடுக்கிற உம்முடைய மன்னாவை அவர்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. நாங்கள் வெறும் உம்முடைய ஊழியக்காரங்க ராஜா, அப்பிரயோஜனமற்றவர்கள் தகப்பனே. நீ சொல்லுகிறதை மாத்திரம் சொல்ல கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தை ஒன்றும் அடியனுடைய வாயிலே வராதபடி தடுத்து நிறுத்துங்க. உம்முடைய சமூகத்தண்டிலே முற்றுமுடிய ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆவியானவர் கண்ட்ரோல் எடுங்கப்பா, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து நடத்துங்க. செவி ஆண்டவரே, பிள்ளைகள் செவி சாய்க்காதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருக்குடைய தந்திரமான கிரியைகளை நஸ்ரேனாகிய உயிர்த்த நாதுடைய வல்லமையின் நாமத்தினால இப்போதே தகர்த்து போடுகிறேன். ஓ தேங்க்யூ லார்ட், ஓ தேங்க்யூ லார்ட். செவிகள் மாத்திரமல்ல, இருதயத்தை திறப்பீராக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாண்டிச்சேரியிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. அல்லேலூயா. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்தது போல பார்க்கிலும் இப்பொழுது மிக மிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது சொல்லுங்க யாராவது? இரண்டாம் வருகை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுடைய வருகைக்கென்று மணவாளனும் மணவாட்டியும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நாம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தை கீழே போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற காலத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என்னவா பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் அப்போ தூங்கிட்டு இருக்கிறோமா? இது தூங்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு நிலைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவி சொல்லுங்க, உற்சாகம் உள்ளது தான் இல்லை? அப்படி தானே வசனம் சொல்லுது. வேற எது ரொம்ப சோகமாக இருக்குதான்? ஆமாம். வரும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அல்லேலூயா. அநேகருக்குள்ள குடும்ப காரியங்கள், பிரச்சனைகள், ஆண்டவர் சொல்றார் லௌகீக கவலைகள் அவர்களை நெருக்கி போடுகிறது. என்ன பண்ணலாம்? உலகத்தின் கவலை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வேலை நிமித்தம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இன்னும் ஆங்காங்கே நடக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது இதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னுடைய சொந்த பிரச்சனையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதற்காகவா கர்த்தர் என்னை அழைத்தார்? இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றதுக்காக நான் இங்கே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எச்சரிப்பின் ஒரு சத்தத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி செய்தி சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கே மாட்டின் வருவ? அப்புறம் நீங்கள் அவர் நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? எதுக்கு ஏன் இவனை கொண்டு வந்துன்னு திட்டக்கூடாது. திட்டமாட்டீங்களே? திட்டமாட்டீங்க நம்புகிறேன். அல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற ஒரு காலத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எழும்பு சியோனே, எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தது போதும். உன் குடும்ப கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தது போதும். அது இல்லை, இது இல்லை, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, என் குடும்பத்தில் இது நடக்குது, அது எல்லா குடும்பத்திலும் எல்லாம் நடக்கிறது. அதுவும் கர்த்தரை அறிந்த குடும்பத்திற்கு பாடுகள் அதிகம்தான். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்றீர்களா? ஆமென்.
பாரத்தை சுமக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுமக்க இல்லை. ஆசீர்வாதம் சுமந்த நாட்கள் போதும். இனி கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்கிற ஜனங்களாய் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நீ கர்த்தருக்காக எதுவும் செய்வானா? கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாவது செய்யற கூட்டம் கர்த்தருக்கு வேணாம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யற கூட்டம் தான் இன்னைக்கு தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றதை செய்யற கூட்டம் ரொம்ப ரொம்ப மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவானவர் குமாரனை எப்படி அனுப்பினாராம்? உலக ரட்சகரா. எப்படியா? கிறிஸ்துவர்களுக்காக அனுப்பல. ஆமென். திருச்சியில் இருக்கிற இந்த காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரிஸ்க்காக அனுப்பல. எப்படி அனுப்பியிருக்கிறாரா? உலக ரட்சகர். ஆமென். அவர் எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும் ரட்சகர், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இந்த சபையிலே காணப்படும்படியாய் அல்லது உருவாக்கப்படும்படியாய் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என் இஷ்டப்படி வாழ்ந்த நாட்கள் போதும். நான் என் சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்த நாட்கள் போதும். இனி கர்த்தருக்கென்று வாழும்படியாய் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னை அவர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 17:3 வாசிங்க. யோவான் 17:3. சாரி சிஸ்டர், 4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பார்த்தீங்களா என்ன சொல்லுது ஆண்டவர்? என்ன சொல்றாரு? எப்போ அவரை நம்ம மகிமைப்படுத்த முடியும் தெரியுமா? பெரியும் பாட்டால ஸ்தோத்திரம் 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 உம்மை ஆராதிக்கிறேன். அப்படியா? வாசிங்க, திரும்ப வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கட்டளைகளை அல்லது கிரியைகளை. அப்படி என்றால் நான் எப்பொழுது கர்த்தரை பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அவர் எனக்கென்று நியமித்திருக்கிற கட்டளைகளை அல்லது கிரியைகளை அல்லது செயல்களை நான் முடிக்கும்போதுதான். அல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ணக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு காணிக்க போடக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதுக்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெர்க்மன்ஸ் ஃபாதர் அருமையாக ஒரு பாடினாங்க, இஷ்டம் போல அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தேடும் மனிதர்கள் அவர் சித்தம் செய்து வாழ்கிறவர்கள் தான். அவர்கள் விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசாயால ஒரு அருமையான வசனம் நான் குறித்து வைக்கல. அந்த மழை பூமிக்கு வந்து பலனை கொடுக்காமல் என்று திரும்பாதுன்னு சொல்வார். வாசிங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். வாசிங்க. 55:10 வாசிங்க. மாரியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும்
இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இப்போது புரியுதா உங்களுக்கு? ஆமென். இதுதான் யோவான் 17:3. நீர் எனக்கு நியமித்த கட்டளைகளை நான் செய்து முடித்தேன். அக்கம்ப்ளிஷிங் த டாஸ்க். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை, ஒரு செயலை, ஒரு கிரியையை, ஒரு கட்டளையை செய்து முடிப்பது முக்கியம். ஹல்லேலூயா. நான் எதற்காக இந்த பூமியிலே இருக்கிறேன்? இயேசு எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? அவரை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதே போல உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இன்னும் என் சொந்த பிரச்சனையே பார்த்துக்கிட்டு நான் நித்திரையிலே உட்காந்துட்டு இருந்தேனா, தேவன் என்னை விட்டுட்டு வேற ஆளை தேடி போயிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆழமாக இருந்தாலும் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற ஒரு காலத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதோடைய அடுத்த பகுதியை வாசிப்போம். நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். முதலாவது காலத்தை அறிந்தவர்களாய். அக்டோபர் வந்துட்டா மழை பெய்யும். டிசம்பர் ஜனவரி வந்தா குளிர் அடிக்கும். இதெல்லாம் தெரிகிற காலத்தை கண்டுபிடிக்கிற நாம் இது எப்பேற்பட்ட காலம் என்பதையும் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 21:24 வாசிக்கலாம். 21:28. Thank you Lord. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தி. போதும். என்ன செய்யணுமா? நீங்கள் நிமிர்ந்து பார்க்கணும். நித்திரையை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? எழுந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திரையை விட்டு நம்ம எழுந்திருக்கிற காலம் இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய நிலைமை. வசனம் அதுவே நான் என்னவாயிடக்கூடாது, தப்பா இருக்காதீங்க, என்னவாயிடக்கூடாது, விக்கிரகமாக மாறிடக்கூடாது. வசனம் என்ன ஆகிடக்கூடாது? ஆமாம், சில பேர் வசனத்தை விக்கிரகமாக ஆக்கிடுறாங்க. அதை தொட்டு முத்தி கொடுக்குறாங்க, அதை தலைகாணியில் வச்சு படுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. படிக்கிற வசனம் உள்ளே இறங்கணும். அல்லேலூயா. உள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. உள்ளே போகிற வசனம் தான் உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் வசனத்தை என்னுடைய இருதயத்திற்குள் வைத்தேன். ஐ ஹாவ் ஹிடன் த வேர்ட் இன் மை ஹார்ட். நான் இருதயத்திற்குள் என்ன பண்ணேன்னா வைத்தேன். அதை காத்து கொள்ளணும். அதை காத்து கொள்ளணும். யோனால சொல்றாரு, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கென்று கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்களாம். என்ன பண்றாங்களாம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓசியால ஆண்டவர் ரொம்ப இருதயத்தின் அழுத்தத்திலிருந்து சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். எப்படி என்றாங்கன்னா, ஆமாம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்று அந்த வசனத்தை நான் விட்டுட்டேன். நான் எழுதி வச்ச, பரவாயில்ல. மார்க் 13:13 வாசிக்கலாம்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. திரும்ப வாசிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா கேள்விக்குறி. அல்லேலூயா. இது முதல் ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்புனாக தான் நிறைவேறணும், அப்படின்னா பரிபூர்ணப்படணும், அப்படின்னா சம்பூர்ணமாகணும். அது எங்கன்னா பரலோகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது 3 காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும். நிறைய பேர் பாவத்தை போதிக்கிறாங்க, எப்படி மன்னிப்பு பெறணும்னு போதிக்கிறாங்க. நீதியை குறித்தும், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் என்னை நீதிமானாக்கினார். ஆனால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நியாய தீர்ப்பு, தூதர்களுக்கே நியாய தீர்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ முடிவு பரியந்தம் நான் என்ன இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், அப்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வரும்போது கிறிஸ்துவம் அவர்களுக்கு புளிப்பாய் மாறுகிறது, கிறிஸ்து அவர்களுக்கு விரோதமாய் மாறுகிறார், அப்படியே போயிடுறாங்க. இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடவில்லை. அப்படிப்பட்டவர்களை ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு அவர் தயாராகவும் இல்லை. அவருக்காக முழு மூச்சோடு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் கடைசியிலே ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் இன்னேசர் மேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளும்படி பிலிப்பியர் 2:12 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் வாசிக்கட்டுமா? நீங்க வாசிக்கிறீங்களா? ஆதலால் கீழ்ப்படுகிறபடியே மாத்திரமல்ல, தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு, முதல் ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. அது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் 2வது ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் நினைக்கிறேன், நான் சரியாக குறித்து வைக்கல. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு இது முதல் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை பாவமற கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அது அவர் முடிச்சிட்டார். ஆனால் இப்போ அவர் நம்ம கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? இப்போ வாங்க லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய். ஹல்லேலூயா. அப்பொழுது பிதாவுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய வருகைக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதாமா உங்களுக்கெல்லாம்? வசனம் புரியுதா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவுக்கு முன்பாக தகுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை பாவங்களற கழுவி அவருக்கு முன்பாக நிறுத்தினார். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இனி சம்பவிக்க போகிற எவை? அந்த 21 அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவம். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பித்து நம்ம அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாகிய எலியா. அல்லேலூயா. எலியாவுக்கு என்ன தெரியுமா பேரு? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் யாருக்கு முடி நிற்கிறவளா இருக்க வேண்டும்? ஆமென். ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 13th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவர் தான் ஜனநாயகத்தை உருவாக்குனவர். டெமோக்ராட்டிக். வாட் இஸ் டெமோக்ராட்டிக்? பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்களே. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஜனநாயகம். ஜனத்தையே நாயகனாய் கொண்டு ஜனங்க தான் நம்பர் 1. அதை தான் அவர் கொண்டு வந்தார். ஆப்ரஹாம் லிங்கன். அவர் என்ன செய்தார்னா, அவர் ஒரு காப்லர், செருப்பு தைக்கிறவர். தெரியுமா? அவர் தான் பிரசிடெண்ட்டாக மாறினார், ஜனாதிபதியாக மாறினார். அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்காக ஒருத்தர் கிடைக்க முடியலன்ட்டு ஒரு நாள் வீட்டுக்கு 5 மணிக்கெலாம் போயிட்டார். அப்போ அவருடைய பிஏ இருங்க அவர் இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்கிறார். என்னங்க, நானே 5 மணிக்கெலாம் காலையில் வந்திருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறாரா அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளே இந்த வெளியில் வந்தார். என்ன சார், நானே 5 மணிக்கெலாம் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களை பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கிறேன், எனக்கு முடி யார் வந்தார்? யாரும் வரல, நான் அவரை தேடி போயிருக்கிறேன். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தான் நான் எவரையும் சந்திப்பேன். அல்லேலூயா. என் தேவ ஜனமே, காலையிலே எல்லாருக்கும் முன்பாக முதலாவது கர்த்தரை தேடு. அல்லேலூயா. முழங்கால் போடு. அல்லேலூயா. நீ அவருக்கு மண்டியிடும் போது அகிலத்தையும் அவர் உனக்கு மண்டியிட செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படிலாம் அன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா? அவங்க வாழ்க்கையில் தோல்வியே இல்லையா? அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்களா? இல்லை.
அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் நீ பிரச்சனையை பார்க்கிறாயா, இல்லை உன்னை உண்டாக்கின கர்த்தரை பார்க்கிறாயா? அல்லேலூயா. நீ பிரச்சனைகள் மத்தியில தான் கர்த்தரை தேடும்படி அவர் உன்னை வாஞ்சிக்கிறார். அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். புயல் அடிக்குது, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே உமக்கு தெரியவில்லையா? கதறாங்க சீஷர். அவர் தூங்கிட்டு இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? தூங்குற மாதிரி நடிக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய தேவன் நல்லா நடிப்பார். ஆமென். அமைதலாக இருப்பார். அவர் அமைதலாக இருந்தாலே என்னமோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அமைதியாக இருக்கிறார்னாலே பெருசாக என்னமோ நடக்க போகுது. ஆமென். அவரோட பழகின போது தான் அவரை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். அவரை ருசி பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனின் சேனையை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். நீயோ உன் சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தூங்குகிற நீ. எபேசியர் 5:18 வாசிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா. நித்திரையை விட்டு நீங்க எழுந்திருங்க. உங்க சொந்த பிரச்சனையை விட்டுட்டு வெளியே வாங்க. உங்க குடும்ப பிரச்சனையை விட்டுட்டு வெளியில வாங்க. எதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் போது அவைகளை சற்று அப்பாலே தள்ளி வைத்து கர்த்தரை தேடணும். பைபிள் படிக்கிற போது தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்ப்பான். எப்போ ஜபம் பண்ண உட்காரமோ அப்போ தான் எல்லா பழைய நினைவுகள்லாம் வரும். அதை மேற்கொள்ள தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உங்களை உருவாக்க உங்களை அழைக்கிறார். உங்களை மேம்படுத்தும்படி உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இன்னும் வரும் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்பவும் மார்ட்டின் பிரதர் திட்டாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் வரக்கூடிய காலம் மோசமாக தான் இருக்குமே ஒழிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஏசப்பாவுக்கு ஒரு அருமையான பேர் என்ன தெரியுமா? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. ஆமா, ஹல்லேலூயா. அதே போல தான் நம்மையும் வைப்பார். பிரச்சனைகளுக்குள்ள உங்களை சுடரொளியாய் வைப்பார். ஹல்லேலூயா. நிறைய முட்கள் இருக்கும், அங்கே உங்களை ரோஜாவாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஐயோ எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தான், இந்த ஒரு பிரச்சனை என்னை விட்டா நீங்கிட்டா எனக்கு போதும், அதோடு நான் போய் சேர்ந்துருவேன். அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. அந்த பிரச்சனையின் நடுவில் தான் உங்களை கர்த்தர் நடத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை நீர் கடக்கும் போது, ஆனா நீ கடப்ப. தண்ணீரை கடக்காம உன்னை கர்த்தர் விட மாட்டார். நீ தண்ணீரை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி, ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை நடக்க வச்சார். எது மேலே நடக்க வச்சார்? தண்ணியில் நடக்க வச்சார். அவன் தண்ணியில் நடக்கும் போது கிறிஸ்துவை பார்த்து கொண்டே நடந்தான். அல்லேலூயா. எப்போ அலை எழும்புச்சோ கிறிஸ்துவை பார்க்காம கொஞ்சம் எப்படி திரும்பிட்டான், கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை, நம்முடைய கண்களை
கிறிஸ்துவுக்கு நேராய் பதிய வைப்போம். அங்கும் இங்கும் திரும்பி பார்க்காதபடி. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை நேரான பார்வையாய், கிறிஸ்துவின் மேல் பதிந்த ஒரு பார்வையாய், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கம்பீரமாய் நான் நடப்பேன். ஹல்லேலூயா. நீங்களாம் சிங்க குட்டியின் பிள்ளைகள், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். எது வந்தாலும் என்ன வந்தாலும் உங்களை அசைக்க கூடாதபடி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் என் தேவன் என்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ அவரை பற்றிக்கொள், அவரை நம்பு. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா வசனமும் தெரியும், ஆனால் அப்பியாசப்படுத்த தான் தெரியல. பிரச்சனைன்னு வரும்போது பேதுரு மாதிரி தான் இருக்கிறோம், ஓடி பயந்து நடுங்கி. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயந்தா கூட பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கணும் கம்பீரமா. ஆமென். என்னங்க கரெக்டு தானே? நீங்கள் பயந்தீங்கன்னா பிசாசு பக்கத்தில் வந்துடுவான். நீங்கள் அதுவே பயப்படாமல் கம்பீரமாக இருந்து பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரெண்டாவது காரியம் வாசிக்கலாம். ரெண்டாவது 12வது வசனம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை ஒளியின் ஆயுதங்களை, சிச்சோ பிரதர் சொன்ன நேரம் ஆயிடுச்சு. சரி, ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் முதலாவது எதை படைச்சார்? வெளிச்சம். கடைசியாக எதை படைச்சார்? மனுஷன். தேவன் தன்னுடைய திருவாய் மலர்ந்து முதல் சொன்ன வார்த்தை என்ன? வெளிச்சம் உண்டாகுக. let there be light. hallelujah. amen. ஏன் ஆண்டவர் முதலாவது வெளிச்சத்தை படைக்கணும்? ஏன் கடைசியா மனிதனை படைக்கணும்? இவன் ரொம்ப கேள்வி கேட்குறான் பிரதர். இந்த மாதிரி தான் டீச்சர்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்குகிறார்? வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இருளின் ஆதிக்கம் முதலாகவே இருந்தது. அல்லேலூயா. முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்குமே மிகப்பெரிய கேப். ஆதியிலே தேவன் வானத்தையும் படித்து வச்சிட்டார் ஓரமா. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுறாரு? பூமியை எடுத்து ஒழுங்கு பண்ணுறார். அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது, அதை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் கடைசியாக மனுஷனை உண்டாக்கணும்? சரி, மனுஷனுடைய தேவைகள் எல்லாம் அவர் உண்டாக்கிட்ட பிற்பாடு மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். அவர் ஞானமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் நிறைந்தவர். மனுஷனை உண்டாக்கிட்டு மற்றதை உண்டாக்கல, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சுட்டு, அவ்வளவு ஞானமுள்ள தேவன் உங்கள் தேவையை அவர் சந்திக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. தேவையை சந்திப்பார், ஆடம்பர வாழ்க்கையை சந்திக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையை சந்திப்பார். கண்டிப்பாக தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் ஆடம்பரம் நிறைந்த வாழ்க்கை நோ. அல்லேலூயா. ஆமென். ரோமர் 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினவர் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களிலே அவருடைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும். இந்த சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் பவுல் ஒரு ஜெபம் செய்கிறார், அருமையான ஒரு ஜெபம். 2 ஜெபம் செய்கிறாரு. அதில் ஒரு ஜெபம் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு இன்னும் இயேசுவை பற்றி நான் தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களாங்க? அப்படி இல்லை. இன்னும் நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மி. சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அதுதான் இருளின் அந்தகாரத்தை ஒழித்து பகலிலே நடக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இன்னும் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இன்னும் நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 46:10 இப்படியாய் சொல்லுகிறது, பூமியிலே சொல்லுங்க, வாசிங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். ஆமென். உயர்ந்திருப்பேன், ஜாதிகளிலே உயர்ந்திருக்கிறேன். அவரை அறிந்து கொள்ளும்படியான அறிவு ஞானம் நமக்கு வேண்டும். ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும்? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாராம்? நித்திய ஜீவனாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவன். நம்ம இன்னும் இருளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில பேர் இருளிலிருந்து வெளியில் வரத்துக்கு அவங்களுக்கு பிடிக்கல. லூக்கா 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் கிரியைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் நீங்கள் எவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு கூட்டாலும், இதோ வரேன் பிரதர், நீங்கள் போங்க பிரதர், நான் பின்னாலே வரேன் பிரதர், வரமாட்டாங்க. உறவினர்களை எவ்வளோ நம்ம கூப்பிடுறோம், சொந்தக்காரங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சியாக தவிக்கிறோம். ஏன்? ஒளியின் இடத்துல வந்தா அவங்களுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளமாயிடும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு. என்னன்னா, பாவம் செய்கிறது எல்லாருமே பண்ணுறோம், தவறுகிறது மனுஷனுடைய. ஆனால் கர்த்தரண்டை ஓடி வந்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதே பெரிய தவறை பண்ணார், ஆனால் கர்த்தரண்டை அவர் சரண்டர் ஆயிட்டார். அல்லேலூயா. நீங்கள் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பார்க்காதீங்க. யார்கிட்ட வேணாலும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஈகோ ப்ரெஸ்டீஜ் நோ. அல்லேலூயா. சரண்டர் தான். பொத்துன்னு விழுந்துடணும், அவர் குனிந்து தூக்குவார். அல்லேலூயா. அவர் குனிந்து தூக்கும்போது உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருப்பார்.
அல்லேலூயா. உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் அவர் மாத்திரமே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக, தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீராக என்று தாவீது ராஜா கதறுகிறான். அல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ரகசிய பாவங்கள், விட முடியாத பாவங்கள், எவ்வளவு தான் தேவனை நான் ஆராதிக்கிறேன், எவ்வளோ நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் ஒரு சில காரியங்கள் என்கிட்ட இன்னும் இருக்குது, இன்னும் இருக்கு. அது யாருக்கும் தெரியல, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உன் ரகசிய பாவங்களை அறிக்கையிட்டு இன்றைக்கே மனம் திரும்பு. அல்லேலூயா. உன் ரகசிய பாவத்தை இன்றைக்கே அறிக்கை செய்து கர்த்தரண்டை ஓடிவா. அவரால் மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும். அவரால் அன்றி உனக்கு ரட்சிப்பு இல்லை, அவரால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, அவரால் அன்றி பரலோகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாக்குவாதம், பொறாமை, இவைகள் எல்லாம் நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. ஏன்னா நம்ம யாரு? பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க வேணும். நேரம் இல்லை, நிறைய வசனம் நான் குறித்து வைத்தேன், ஆனால் நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. இருளின் ஆதிக்கத்தை விட்டுவிட்டு, அந்தகாரத்தின் ஆதிக்கத்தை விட்டுவிடுங்க, ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் செய்கிற ப்ரேயர், நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் போடுற காணிக்கை, நீங்கள் செய்கிற ஆராதனை, இவை எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியம் கடவுளுக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ரொம்ப முக்கியம், நான் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு. என் ஊழியத்தை காட்டிலும், என் ஜபத்தை காட்டிலும், என் ஆராதனையை காட்டிலும் நான் முதலாவது அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் மாறாத பட்சத்தில் என்னிடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரட்டம் தலையை கொடுத்தாலும் சரி, தப்பா எடுத்துக்காதீங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவன். அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய 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 ஊழியக்காரட்ட போ, ஆனால் நீ மாறாத வரைக்கும் கர்த்தர் உன்னை மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மாறணும். சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் மாறணும், நான் மாறணும், நான் மாறணும். ஆண்டவரே உமக்கு உண்மையாய் நான் மாறணும். நீர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சொந்த இஷ்டப்படி நான் வாழாதபடி நீர் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் துர் இச்சைகளை வாசிங்க சிஸ்டர். 14ஆம் வசனம். இடமாக உடலை பேணாமல் இருந்து தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பீங்களா? நான் முடிச்சிடறேன். 5 நிமிடம். துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தரித்து கொள்ள வேண்டும். இது 3 நாள் சப்ஜெக்ட். இது ஒரு நாள் கஷ்டம்தான். ஆனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கி, நான் முக்கியமானதை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட நான் வச்சுட்டு போகிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வது கலாத்தியர்ல சொல்றாரு, அவருடைய காயங்களை என்னுடைய சரீரத்தில் நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் வார நம்மை இன்றைக்கு ஒப்பு கொடுக்க தான் வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம், இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வாசிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் மெயின்.
ம் 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 அல்லேலூயா. இங்க அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்ம ஆட்கள் இந்த எடிட் பண்ணி வாக்குத்தத்த வசனத்தை அழகாக எடிட் பண்ணி எது ஆசீர்வாதமாக இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி ஓட்டிக்குவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அந்த வாக்கு தத்தத்திற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறார். எப்போதும் முன்னாடி வைப்பார், இங்கே பின்னாடி வச்சிருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னாடி இருக்கும் கண்டிஷன். நீ இதை செஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கே கண்டிஷனை கொஞ்சம் பின்னால் வச்சுட்டார். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் கவனிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். எப்பா நீ உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் எடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆனால் நான் என்னுடைய நுகத்தை என்ன பண்ணுவேன், உன் மீது வைப்பேன். ஹலோ, ரெடியா? மாட்டு வண்டிலாம் ஓடுதா பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது. மாட்டு கழுத்தில் என்ன வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்க? மாடு அவன் கண்ட்ரோலில் இருக்கணும். மாடு அவன் கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன் இயேசு அவருடைய நுகத்தை நம் மீது வைக்கிறார் தெரியுமா? நாம அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ரொம்ப வேணும், ஆனால் பாரம் சுமப்பதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. பாடுகள் அனுபவிப்பதற்கு நிறைய பேர் தயாரா. உங்க குடும்ப பாரத்தையே சுமக்கிறதுக்கு நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, நீங்க எங்க கிறிஸ்துவின் பாரத்தை சுமக்க போறீங்க? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். அல்லேலூயா. இல்லை, பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். ஓ பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டேங்குது பிரதர். இல்லை, அதுதான் பிரதர் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் எழும்பணும், எழும்பணும், எழும்பணும். உன் குடும்ப பிரச்சனையை சுமந்தது போதும், இனி கிறிஸ்துவை தரித்துக்கொள். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்க எழுந்திரி. அவர் நுகத்தை உன் மீது வைப்பார். ஏற்றுக்கொள்ள தயாரா? ஏற்றுக்கொள்ள தயாரா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் அதையும் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. உன் குடும்ப பிரச்சனையை காட்டிலும் என் சுமை உனக்கு லகுவாய் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியினால் நான் உங்களுக்கு இந்த புட் இன் எ நட்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தன சுருக்கம். இன்றைக்கு தேவன் உங்களை அழைக்கிற அழைப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய பாரத்தெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கு கொஞ்சம் கூட ஐயப்படாதீங்க. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அப்பால தள்ளி வச்சிருங்க, கர்த்தரை கிட்டி சேருங்க. சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இனி நம்முடைய பழைய வாழ்க்கை, சொந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் நம்முடைய காலை முன்னால் வச்சு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் ரட்சிப்பு சமீபம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். Oh, thank you, Jesus. Oh, thank you, Lord. ஒரு பழைய வேத நாயகம் சாஸ்திரியார் பாடல். Thank you, Lord. Oh, Jesus. Hallelujah.
நமதாதி பிதாவின் திருப்பாலனிவர் அனுகூலரிவர் மனுவேலரிவர் நமதாதி பிதாவின் திருப்பாலரிவர் அனுகூலரிவர் மனுவேலரிவர் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே நீலை நாட்டினாரே மூடி சூட்டினாரே அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே நீலை நாட்டினாரே மூடி சூட்டினாரே சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர்தான் எல்லாரும் பாடுவோமா இவர்தான் இவர்தான் சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர் ஹல்லேலூயா இவர்தான் மெய்யாகவே மேசியாவுமே நம்மை தேடினாரே கிருபை கூறினாரே மெய்யாக மேசியாவுமே நம்மை தேடினாரே கிருபை கூறினாரே சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து ஆமென் இவர்தான் 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 நன்றி அப்பா இவர்தான் 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 ஓ ஜீசஸ் இவரால் அன்றி இரட்சிப்பு இல்லை இவரால் அன்றி பாவ மன்னிப்பு இல்லை இவரால் அன்றி பரலோகமே இல்லை இவரால் அன்றி பிதாவிடத்திலே சேர முடியாது இவரையே நம்பு இவர்தான் உனக்கு வெளிச்சம் இவர்தான் உனக்கு இரட்சிப்பின் காரணர் இவர்தான் உனக்கு சமாதானத்தின் காரணர் இவரை பற்றிக்கொள் இஸ்ரவேலே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு ஆமென் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா ரட்சிப்பு உம்மால் மாத்திரமே ஆண்டவரே ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவர்களாக பகலிலே நடக்கிறவர்களாக சீராய் நடக்கிறவர்களாக தகப்பனே தேவையில்லாத எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவர்களாக உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக அதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பில் உமக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. என் வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரனுக்காக ஆண்டவரே குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஊழியத்திற்காக வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இன்னும் பலப்படுத்துவீராக, இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. முழு குடும்பத்தின் மீதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. எல்லா தடைகளும் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை பாகங்களையும் மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நாம் சந்திக்க போகிற எல்லா பிள்ளைகளோடும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவி நம்மை முற்றிலும் பாதுகாத்து பராமரித்து அவருடைய வருகைக்கும் எழுப்புதலுக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த நமக்கு உதவி செய்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சகோதரி ஜான்சிக்கு, சகோதரி ஆரோனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.